நேபாளத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட 26 முக்கிய சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது. இதனை எதிர்த்து நேபாளத்தில் வெடித்திருக்கிறது போராட்டம். நாடு முழுவதும் இந்த போராட்டம் மூண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் பாரதி இணைகிறார். பாரதி, நேபாளத்தில் போராட்டம் வெடித்ததன் முழு பின்னணி என்ன? கண்டிப்பாக நேபாள நாட்டில் கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி 26 முக்கியமான சமூக ஊடகங்கள், குறிப்பாக சொல்லணும்னா மெட்டாவுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட யூடியூப் கூட உள்ளிட்ட 26 முக்கியமான சமூக வலைதளங்கள் அதிரடியாக முடக்கப்பட்டது. இதற்கு அரசு கூறிய காரணம் என்னவென்றால், உள்நாட்டு அந்த இன்ஃபர்மேஷன் மற்றும் பிராட்காஸ்டிங் அமைப்பின்படி அவர்கள் பதிவு செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தை தெரிவித்திருந்தது. முறையான சட்ட நடைமுறைகளை இந்த சமூக வலைதளங்கள் கடைபிடிக்கவில்லை. எனவே இவைகள் தடை செய்யப்படுவதாக அறிவித்து செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் அது அமலுக்கு வருவதாக அரசு அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்த நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை அதிரடியாக கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தற்போது நேபாள நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் தொடங்கி நடிகர்கள், கலைஞர்கள் என பலரும் பொதுமக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தடை என்பது தேசிய சுதந்திரத்தை, அதாவது குறிப்பாக நேபாள நாட்டின் தேசிய சுதந்திரத்தை பாதுகாக்கும். ஏனென்றால் பல்வேறு விமர்சனங்களை நாட்டிற்கு எதிராக இந்த சமூக வலைதளங்கள் ஊக்குவிக்கின்றன. இது முறைப்படி நேபாள நாட்டின் அரசு குறிப்பிட்டுள்ள அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் பதிவு செய்யப்படாமல், அதாவது இந்த நாட்டில் செயல்பட வேண்டும் என்றால் அந்த நாட்டின் பிராட்காஸ்டிங் அமைப்பில் பதிவு செய்யப்பட வேண்டும், சட்ட நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் இந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை கூறிதான் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அரசு மீது குற்றம் சாட்டுகிறது. அரசின் அந்த கரப்ஷன் நடவடிக்கைகளை, அதாவது ஊழல் நடவடிக்கைகளை இந்த சமூக வலைதளங்கள் மிக பெரியதாக மக்களிடையே கொண்டு செல்வதன் காரணமாகத்தான் அரசு அதிரடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது வெறும் போராட்டமாக மட்டுமல்ல, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுக்க முயன்ற போது அங்கு கல்வீச்சு சம்பவம் நடந்தது, வன்முறையாக மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே தற்போது நேபாள நாடு இந்த சமூக வலைதள தடைக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளனர். குறிப்பாக தலைநகர் காட்மாண்டுல பாத்தீங்கன்னா இந்த வன்முறை கூட வெடித்திருக்கிறது. போலீசார் மீது போராட்டக்காரர்கள் கல்வீச்சு தாக்குதல் நடத்தும் அந்த சம்பவமானது கூட தற்போது இடம்பெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக பதற்றமான ஒரு சூழல் தற்போது நேபாள நாட்டில் இருக்கும் நிலையில தலைநகர் காட்மாண்டுல வன்முறையானது வெடித்து தற்போது போராட்டக்காரர்களை தடுக்க முடியாமல் போலீசார் திணறி வரும் காட்சிகளை கூட நாம் பார்க்க முடிகிறது. இந்த தடை அப்படிங்கிறது போன வியாழக்கிழமையிலிருந்தே அமலில் இருக்கு அப்படிங்கும் பொழுது இப்போ பெரிய அளவில் காத்மாண்டுவில் இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்த தடை அப்படிங்கிறதுல ஏதாவது தளர்வு இருக்குமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. முதல்ல இந்த போராட்டம் எப்படி வன்முறையா மாறுச்சுன்னு பார்க்கணும். இந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தரப்புல இருந்து முறையாக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுல இன்னைக்கு ஊர்வலம், அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கு ஊர்வலமாக, அமைதி ஊர்வலமாகத்தான் தங்களுடைய அரசின் முடிவுக்கு எதிரான தங்களது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக அமைதியான ஊர்வலம் என்றுதான் காட்மாண்டுல தொடங்கப்பட்டது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த அமைதி ஊர்வலம் என்பது வன்முறையாகவே மாறியது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் தற்போதைய இந்த தடையை நீக்கணும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அரசு வலியுறுத்த தொடங்கினாங்க. மேலும் அரசு அலுவலகங்களை, குறிப்பாக சொல்லணும்னா இந்த சட்டமன்றத்தை, அவர்களது நாட்டு சட்டமன்றத்தையும் பிரதமர் அலுவலகத்தையும் முற்றுகையிட இந்த போராட்டக்காரர்கள் முயன்றதாகவும் சொல்லப்படுது. அதை நோக்கி பேரணியாக சென்ற போதுதான் போலீசார் தடுக்கிறாங்க. அப்போதான் இந்த வன்முறை வெடிக்குது. போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்துறாங்க. பதிலுக்கு போலீசாரும் தடியடி நடத்துகிறார்கள். மொத்தமாகவே இந்த வன்முறை மாறுவதற்கு இந்த தடை நீக்கம் தான் காரணம். தடையை நீக்குவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு தரப்பில் ஏற்கனவே பல முறை கோரிக்கை வைக்கப்பட்ட, அதாவது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருந்தாலும் கூட அரசு தரப்பு
தரப்புல பல முறை இந்த தடை நடவடிக்கையானது ஒத்திவைக்கப்பட்டு இறுதியாக கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி இதை ஒரு அரசு உத்தரவாக அமல்படுத்தியது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எனவே இதை மாற்ற வேண்டும் என்றால் மீண்டும் அரசியல் சாசனத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, அதை செயல்படுத்தணும் அப்படின்றது தான் தற்போது பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கு. இந்த வன்முறை வெடித்ததை தொடர்ந்து அரசு இது தொடர்பாக கண்டிப்பா பரிசீலிக்கணும். ஏனென்றால் இது பெரிய வன்முறையாக மாறுவதற்கு, மக்கள் கலவரமாக மாறுவதற்கு, ஏனென்றால் இது நாடு முழுவதுமே இந்த தடையை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் வலுத்திருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுவதற்குள் நேபாள நாட்டு அரசு தடைகளை பரிசீலித்து நெறிமுறைகளை எப்படி பின்பற்றணும், குறிப்பா அவங்க சொல்லியிருக்க காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, உள்நாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிறுவனங்கள்லாம் பதிவு செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பதிவு செய்வதற்கான கால அவகாசத்தை அந்த நிறுவனங்களுக்கு வழங்கி தற்காலிகமாக இந்த தடைக்கு விலக்கு அளிக்கணும் அப்படின்றது தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இல்லை, இந்த பக்கம் பிரச்சனைக்கு தீர்வு அப்படி இருந்தாலுமே கூட இப்போ அமல்படுத்தப்பட்டது வியாழக்கிழமை போன வாரம் அப்படின்னு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் பேசியிருக்கக்கூடிய நாட்டு பிரதமர் பேசியிருக்கக்கூடிய பேச்சினுடைய தீவிரம் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது அப்படின்னுமே சொல்லப்படுது. அவர் வந்து ஒரு இந்த நாட்டுடைய நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் எந்த தடையும் கிடையாது. ஆனால் அது ஒரு கட்டத்தை மீறி எல்லை மீறி போகும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது போன்று பொருள் அடங்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை அவர் பேசியிருந்ததுடைய எதிரொலி தான் இந்த மிகப்பெரிய போராட்டம் வெடித்ததற்கும் காரணம்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே இதை பதிவு செஞ்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தற்போது அங்கு ஆட்சி செய்யக்கூடிய அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த சமூக வலைதளங்கள்ல பெரிய பெரிய அளவில் பரப்பப்பட்டு வந்தது. அதை கட்டுப்படுத்தும் விதமாகத்தான் இந்த இணையதளங்களை எல்லாம் தடை செய்ய பல முறை தற்போதைய அரசு முயற்சி செய்தது. ஆனால் நீதிமன்றத்தில், அந்த நாட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில தான் இதை ஒரு அரசியல் சட்டமாக மாற்றி இவையெல்லாம் எங்களது அந்த பிராட்காஸ்டிங் என்று சொல்வார்கள், உள்ளூர் சட்டத்தின்படி அதில் பதிவு செய்ய வேண்டும். அதை பதிவு செய்யவில்லை. மீடியா அண்ட் பிராட்காஸ்டிங்ல இந்த அமைப்புகள்லாம் பதிவு செய்யல, இந்த நிறுவனங்கள்லாம் பதிவு செய்யலை. எனவே அவற்றை எல்லாத்தையுமே நாங்க அதிரடியாக முடக்கிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை உடனடியாக செஞ்சு, அதற்கு கால அவகாசம் கூட வழங்காமல் உடனடியாக தடை செஞ்சாங்க. இதுதான் இந்த வன்முறைக்கு காரணம். அது மட்டுமல்ல, இந்த ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அரசை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் இந்த போராட்டத்தில் வலுப்பெற்று இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ரைட், தொடர்ந்து இணைப்பில் இருங்க பாரதி. சமூக வலைதளங்களுக்கு தடை, கிட்டத்தட்ட 26 சமூக வலைதள பக்கங்களுக்கு தடை விதித்திருக்கிறது நேபாள அரசு. இதன் காரணமாக நேபாளம் முழுவதுமே மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. இந்த போராட்டம் இன்னும் தீவிரம் அடைவதற்கு முன்னால் இந்த விவகாரத்தில் ஒரு சுமூக முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதே சர்வதேச அரசியல் வல்லுநர்களுடைய பார்வையாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது.